ஓம் நம சிவாய. சுந்தரிகள் நெடுநேரம் யோசித்து பார்வதி என்று உணர்ந்து சாஷ்டாங்கமாக தண்டம் செய்து பலவிதமாக தோத்திரம் செய்து மகிழ்வூட்டினார்கள். உமாதேவி திருவுள்ளம் கழித்து, ஓ கன்னிகைகளே, உங்களுக்கு புருஷராயிருக்கத்தக்கவர்கள் உங்களை கருதி பாதாளத்துக்கு வர ஆயத்தமாயிருக்கையில் சிவபெருமான் அவர்களை நோக்கி, நீங்கள் பாதாள லோகம் சென்றால் உடனே இறப்பீர்கள் என்று சபித்து விட்டார். எனவே அவர்களும் உங்களுக்கு புருஷர்களாக மாட்டார்கள். ஞானவான்களாயும் மகாமந்திர பாராயணம் உடையவர்களாயும் தபோனிஷ்டர்களாயும் மனுஷ ரூபம் வகித்து என் புதல்வர்களாகவும் சிவபெருமானுக்கு கணங்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அதிரூப யவ்வன சம்பன்னர்களாகவும் இருப்பதால் அவர்களை புருஷர்களாக கொண்டு பலவிதமான ரதி கேளிக்கைகளை அனுபவிப்பீர்களாக என்று கூறி அந்தர்த்தானம் ஆனாள். முனிவர்களே, இவ்வண்ணமாக மகாவிஷ்ணுவும் ஒரு காலத்தில் தன் சகோதரர்களாகிய தைத்தியர்களை சங்கரித்து அவர்களில் ஓடினவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் ஸ்திரீகளை சரச சல்லாப உல்லாசமாக அநேக காலம் அனுபவித்து கொண்டிருந்தார். திரேதா யுகத்தில் விஷ்ணுமூர்த்தி பிறகு ஸ்ரீராமாவதாரம் செய்து சீதையை மணந்து அநேக காலங்கள் கூடி வாழ்ந்திருந்து அந்த சீதாதேவியின் தேகம் மறைந்த பிறகு மதானவஸ்தையை தாளமாட்டாமல் பலவிதமாய் காமவேதனையை அனுபவித்தார் அல்லவா? துவாபர யுகாந்தத்தில் மீண்டும் அவ்விஷ்ணுவே மதுராபுரியில் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் புத்திரனாக தோன்றி மகா பலவானாகிய வாலிபத்திலேயே கோபிகா ஸ்திரீகளுடன் பிருந்தாவனத்தில் விசேஷமான ரதி கிரீடையை நடத்தி 10 லட்சம் புத்திரரை பெற்று அதோடும் திருப்தி அடையாமல் அதி யவ்வனத்தால் ருக்மணி தேவியை கவர்ந்து ராட்சச மனமாக கொண்டு வந்து மனம் செய்து பிரத்யும்னாதி புத்திரரை பெற்று அதோடும் திருப்தி அடையாமல் பிராக்ஜோதிஷ பட்டணத்தின் மன்னனாகிய நரகாசுரனை பலாத்காரமாக சங்கரித்து அவனது 1000 மனைவியரையும் கிரகித்து அவர்களோடும் கூடி 90 புதல்வரை பெற்று மீண்டும் தன் அத்தையாகிய ராதை என்னும் பெயருடைய ஸ்திரீயை கூடி அநேக விதமாக சுகம் அனுபவித்தும் இன்னும் எண்ணிறைந்த பல பெண்களோடு பல வகையாக சுகம் அனுபவித்தும் திருப்தி அடைந்திலர். சமானமான வயதுடைய ரூப யவ்வன சம்பன்னர்களாகிய ஸ்திரீ புருஷர்களுக்கு மன ஒற்றுமை உண்டாயிருக்கும் பொழுது அது மோட்ச சுகத்தை காட்டிலும் விசேடித்த சுகம் என்று நினைக்கும்படி இருக்கும். இவ்வாறு காமார்த்தமாயுள்ளவன் தர்மா தர்மத்தையும் குலத்தையும் கவனிக்க மாட்டான். அது எப்படி என்றால், சாந்தமும் சர்வேஸ்வர தியானத்திலேயே பொருந்திய மனமும் மகத்துக்கெல்லாம் மகத்தும் செந்நிற தேகமும் 4 முகங்களும் அயோனிஜமும் வேத வேதாங்க உணர்ச்சியுமுடைய உலக குரு எல்லோருக்கும் பரமகுருவாகிய பிரம்மதேவன் ஒரு காலத்தில் திருமண கோலம் கொண்டிருந்த பார்வதி தேவியின் பாதத்தை கண்டு மனம் கலங்கி மீண்டும் ஜெகன்மாதா விஷயத்தில் அபராதி ஆனேனே என்று பரிகாரமாக பலவித விரதங்கள் இருந்து அம்மகாதேவியாரை பிரார்த்தித்து மன்னிப்பு பெற்று கொண்டான். இவ்வாறு மகாவிஷ்ணுவுக்கும் மன்மதனால் விளையவிருந்த தீமையை செய்த பிரம்மதேவனுக்கும் சம்பவித்த காம விசேஷங்களை உங்களுக்கு சொன்னேன். ஓம் நம சிவாய.